உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது. வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் ஒரு விசேஷித்த வார்த்தையாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களை உற்சாகப்படுத்துகிறதை நினைத்து, உங்களை தைரியப்படுத்துகிறதை நினைத்து, கர்த்தருடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ள வைக்கிறதை நினைத்து மனதார ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களுக்கு தருகிற ஒரு வார்த்தை யோபுவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் கடைசியில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது. உம்முடைய முடிவு சம்பூரணமாயிருக்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. யோபுவின் சிநேகிதனாகிய பில்தாஸ் சொல்லுகிற ஒரு காரியம், யோபுவை குறித்து சொல்லுகிறார். உம்முடைய முடிவு சம்பூரணமாயிருக்கும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்னைக்கு நம்முடைய முடிவு சம்பூரணமாய் இருக்கிறதா? நம்ம ஒரு காரியத்தை செய்கிறோம், ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறோம், முடிவு சம்பூரணமாய் இருக்கிறதா? விவசாயம் செய்கிறோம், முடிவு சம்பூரணமாய் இருக்கிறதா? வேலை பார்க்குறோம், வேலை பார்க்குற இடத்துல முடிவு சம்பூரணமாய் இருக்கிறதா? படிப்பு காரியம் படிக்கிறோம், கஷ்டப்பட்டு படிக்கிறோம், முடிவு சம்பூரணமாக இருக்கிறதா? கேள்வி கேட்டு பார்த்தா நிறைய பேர் சொல்கிறது முடிவு சம்பூரணமாக இல்லை, ஆரம்பம் சம்பூரணமாக இருந்துச்சு, முடிவு சம்பூரணமாக இல்லை என்று சொல்கிற அநேக பிள்ளைகளைத்தான் நம்ம பார்க்கிறோம். ஆனால் இந்த நாளில் கூட கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், உங்களுக்கு சொல்லுகிற காரியம், முடிவு சம்பூரணமாக இருக்கும். எந்த முடிவு சம்பூரணமாக இருக்கும் தெரியுமா? எந்த முடிவு சம்பூரணமாக இருக்கும் தெரியுமா? வசனம் சொல்லுகிறது, துவக்கம் அற்பமாய் இருந்தாலும், எந்த துவக்கம் அற்பமாய் இருக்கிறதோ அந்த துவக்கம் முடிவில் சம்பூரணமாயிருக்கும். எனக்கருமையான தேவஜனமே, உங்களுடைய தொழில், உங்களுடைய கையின் பிரயாசம், உங்களுடைய குடும்ப காரியம், குடும்ப வாழ்வு, படிப்பு காரியம், வேலை காரியத்தில் துவக்கம் அற்பமாய் இருக்கிறதா? இந்த நாளிலே கூட கர்த்தர் சொல்கிறார், முடிவு சம்பூரணமாய் இருக்கும். யாருடைய முடிவு சம்பூரணமாய் இருக்கும்? வசனம் சொல்கிறது, யோபுவின் சிநேகிதன் சொன்னா உம்முடைய முடிவு அப்படின்னா யோபுவினுடைய முடிவை சொல்லப்படுகிறது. இன்னைக்கு யோபுவை போல உள்ள குணாதிசயங்கள் நமக்குள்ளே இருக்குமேயானால் நம்முடைய முடிவும் சம்பூர்ணமாயிருக்கும். யோபு கர்த்தருக்கு பிரியமான மகனாக, உத்தமனாக நடக்கிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். யோபு கர்த்தரை துதிக்கிறவனாக காணப்பட்டான். கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறவனாக காணப்பட்டான். யோபுவின் மனைவி யோபுவிட்ட சொல்லும் பொழுது, தேவனை தூசித்து ஜீவனை விடும், இன்னும் உடைய உத்தமத்தில் நிலைத்திருக்கிறதுக்கு என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அழகாக சொல்கிறான், கர்த்தருடைய கரத்தில் நன்மையை பெற்ற நாம் இதையும் அனுபவிக்கணும். கர்த்தர் எதை செய்தாலும் அதை நன்மைக்கு செய்வார். கர்த்தர் எதை அனுமதித்தாலும் அதை நம்ம அனுபவிக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் யோபுவுக்குள்ள இருந்தது. இன்னைக்கு நம்ம கர்த்தரிடத்தில் நன்மையை மாத்திரம் பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறோம். அந்த யோபுவின் வாழ்க்கையில் எல்லாம் வந்தது. அவன் அவைகளுக்கு மத்தியிலையும் யோபு தன் நாவினால் ஆண்டவரை தூசிக்காமல் இருந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நிதானமாய் பேசுகிறவனாக காணப்பட்டான். சொல்றதெல்லாம் யோபுல காரியங்கள் இருக்கிறது. நிதானமாய் பேசினான். கர்த்தரே சாட்சி சொல்கிறார் யோபுவின் நண்பர்கள்ட்ட, என் மகன் யோபு நிதானமாய் பேசுறது போல நீங்க நிதானமாய் பேசல அப்படின்னு கர்த்தரே சொல்றார். நிதானமாய் பேசுகிறவன். இப்படி
கர்த்தருக்கு பிரியமான, எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கிற, நிதானமாய் பேசுகிற, ஆண்டவரை தூசிக்காதபடி இருக்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ளே இருக்குமையானால் நம்முடைய முடிவும் சம்பூர்ணமாய் இருக்கும். இன்னைக்கு ஆண்டவரே துதிக்கிறது இல்லை. ஆண்டவர் ஒன்று செய்யலைன்னு ஆண்டவரை தூசிக்கிறோம். ஏன் ஆண்டவர் எனக்கு செய்யலை, இந்த ஆண்டவரை நான் வணங்கி என்ன பிரயோஜனம் அப்படின்னு நம்ம நாவினால் அறிக்கையிட்டுறோம். நிதானமாய் பேச முடியும், பொடுபொடுன்னு வாயில் வந்ததெல்லாம் பேசி முடிச்சிருந்தோம். நிதானமாய் பேசலை, அதனால தான் நம்முடைய முடிவு சம்பூர்ணமாக இல்லை. இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, உம்முடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். யோபுவினுடைய முடிவு சம்பூர்ணமாக இருந்ததுக்கு யோபு எப்படி இருந்தாரோ அதுபோல் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அந்த காரியங்களை நம்ம நடைமுறையில் கொண்டு வருவோம். உங்களுடைய முடிவும் என்னுடைய முடிவும் சம்பூரணமாக இருக்கும். துவக்கம் அற்பமாக இருந்தாலும் நோ ப்ராப்ளம், முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். யாருக்கெல்லாம் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ, நீங்கள் யோபுவை போல ஆண்டவருக்கு பிரியமான, ஆண்டவரை நோக்கி எப்பொழுதும் துதிக்கிற, நிதானமாய் பேசுகிற மகனாக மகளாக உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். உங்கள் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். உங்கள் தொழிலின் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். உங்கள் கையின் பிரயாசத்தின் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை துவங்குறீங்களா, முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். எல்லாவற்றிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சரீர ஆரோக்கியம் சம்பூர்ணமாக இருக்கும். சமாதான சந்தோஷம் குடும்பத்தில் சம்பூர்ணமாக இருக்கும். உங்கள் குடும்பத்தில் பொருளாதார நிலைமை சம்பூர்ணமாக இருக்கும். தூக்கமே வரமாட்டுக்குன்னு சொல்கிறீங்களா, மனதில் கஷ்டமாக இருக்கு, போராட்டத்தில் இருக்குன்னு சொல்கிறீங்களா, சம்பூர்ணமாய் கர்த்தர் அதை மாற்றுவார். துதிக்கிற மகனாக இருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலேயும் கூட முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும் என்ற வார்த்தையின்படி யார் யாருடைய துவக்கமெல்லாம் அற்பமாய் காணப்படுகிறதோ, துவக்கம் அற்பமாய் காணப்படுகிற நிலைமையிலையும் ஆண்டவரே யோபுவை போலவே துதிக்கிற பிள்ளைகளாக, ஸ்தோத்திரம் செலுத்துகிற பிள்ளைகளாக, நிதானமாய் பேசுகிற பிள்ளைகளாக, ஆண்டவருடைய நாமத்தை தூசிக்காதபடி மறுதலிக்காதபடி இருக்கிற பிள்ளைகளாக யாரெல்லாம் தங்களை மாற்றிக்கொள்ளுகிறார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் முடிவை சம்பூர்ணமாய் என் ஆண்டவர் நீங்க மாற்றுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாள் முழுவதுடைய பிரசன்னத்தில் மூடிக்கொள்ளுங்க. துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாற பண்ணுங்க. கிருபைகள் பெருகட்டும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, யோபுவை போல ஆண்டவருக்கு பிரியமான மகனாக மகளாக உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். உங்க முடிவும் சம்பூரணமாய் இருக்கும்படி கர்த்தர் செய்வார். God bless you.